வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் கம்மிங் வீக் நிஃப்டி எப்படி இருக்க போகுது, அது வந்து மந்த்லி லெவல்ஸையும் சேர்த்து பார்த்துடலாம். ஏன்னா மந்த்லி க்ளோசிங் ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு. கம்மிங் மந்த் ஐடியா என்ன அப்படிங்கிற லெவல்ஸில் எப்படி எடுக்கிறதுங்கிறதெல்லாம் பார்க்கலாம் டெக்னிக்கலாக. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து ஆப்ஷன்ஸை எடுக்கும்போது ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி வைக்கிறது, ஏன்னா வச்சா ஆப்ஷன்ஸுக்கு வந்து ஈஸியாக அடிக்குதே, தென் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது ஆப்ஷன்ஸில் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதையும் சேர்த்து பார்த்துடலாம். சரி, ஃபஸ்ட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் சார்ட் போயிடலாம். ஓகே, சார்ட் பொறுத்த வரையில் நமக்கு நிஃப்டி 50 எடுத்தாச்சு. நிஃப்டி 50 சார்ட்டு நம்ம டே சார்ட் வச்சு காட்டுறோம். ஃபஸ்ட்டு என்ன ஆச்சுன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். டே சார்ட்டை கலர் ரெட் இந்த மாதிரி வச்சுக்கலாம், மார்க்கிங், அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு தெரியும். ஓகே, இங்கே பாருங்கள். மார்க்கெட் வந்து இந்த பாட்டம்லேருந்து ஏற ஆரம்பித்தவன் ஏப்ரல் மந்த்து மொத்தமாக ஏற்றி தான் இந்த டாப்பு. கிட்டத்தட்ட அதோட லோங்கிறது 21,000 நமக்கு இந்த ஹைங்கிறது 25,100. கிட்டத்தட்ட லோ டு ஹை ரேலி எவ்வளோ வந்திருக்குன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட 15% 3,369 பாயிண்ட். சரியா, மந்த்லி லெவல்ஸை பொறுத்தவரை வீக்கை விட்டுருங்க, ஏன்னா வந்து செம்ம கன்சாலிடேஷன் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நம்ம மந்த்லி லெவல் எடுத்துப்போம். மந்த்லி லெவல் என்ன அப்படின்னா, மந்த்லிக்கு கண்டிப்பாக இந்த இடம் எடுத்துக்கோங்க. இந்த இடம் வந்து ஏற்கனவே கன்சாலிடேட் பண்ணது செம்ம சப்போர்ட்டாக இருக்கும். கம்மிங் மந்த்து விழுந்தாலும் சரி, மார்க்கெட்டு டவுன் சைடு வருது ஆர் வந்து கரெக்ஷன் கிட்ட வரானாலும் நமக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய லெவலுங்கிறது 23,800 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சரி, இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து 24,500 இந்த ரேஞ்ச் இருக்கா, இது நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனு. தென் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மிங் மந்த் ரிஜெக்ஷன் நிறைய முறை ஆகிடுக்கு. 25,080 இந்த ரேஞ்ச் வந்து நல்ல ஒரு ரெசன்ஸாக இருக்கும். இதுக்கு மேலே நமக்கு வந்து நல்ல ஒரு லெவல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25,800. சரியா, இது ஒரு நாளாக கன்சால்டேட் பண்ணுறான்ல, சிம்பிள் லெவலில் எடுக்கிற பெரிய விஷயம் கிடையாதுங்க. பாருங்க, கன்சால்டேட் பண்ணியிருக்கா. இந்த கன்சால்டேஷன் லெவலை எடுத்து அப்படியே மேலே வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து இது ஒரு ஜோனாக நம்ம வச்சுக்கலாம். சரியா, கிட்டத்தட்ட நமக்கு 25,672 25,800. சரியா, நல்ல ஒரு ரேஞ்சாக இருக்கும். கம்மிங் மந்த் நமக்கு பிரேக் அவுட்ஸ் கொடுக்குறான்னா அடுத்தடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது டே சார்ட் வச்சு பார்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு கிடச்சிருச்சு. சரியா, இப்போ ஒரு 1 hour சார்ட் கம்மிங் வீக் எப்படி இருக்கும், 1 hour சார்ட் வச்சுப்போம். 1 hour சார்ட் சிம்பிள். இங்கே பாருங்கள், இது ஒரு மைனர் சப்போர்ட். இங்கே பாருங்கள், நிறைய முறை ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. இதுக்குள்ளேயே அரைச்சி கீழே 700 எடுத்துகிட்டு இருக்கான். பிரேக் ஆச்சுன்னா கீழே இது இங்கே வரைஞ்சோம் இல்லைங்களா, இந்த மந்த்துக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்கலான்னு இதுக்கு போகும். தென் இதையும் பிரேக் பண்ணால் கடந்து ஓடுவான். சரியா, அடுத்த ரேஞ்சுக்கு கம்மிங் வீக்குங்கிறது நமக்கு கண்டிப்பாக ரொம்ப நேரத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்க முடியாது. ஏதோ ஒரு பிரேக் அவுட் கொடுக்கணும். நீங்கள் என்ன எந்த சைடு பிரேக் ஆகணும், மேலே பிரேக் ஆகுமா இல்லை கீழே பிரேக் ஆகுமான்னு கேட்டால் நானும் வெயிட் பண்ணுறேன். மந்த்லி ட்ரேட் எடுக்கல, ஜஸ்ட் வீக்லி ட்ரேட் மட்டும் சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். மந்த்லி ட்ரேட் வந்து மண்டே இல்லை டியூஸ்டே தான் நான் எடுப்பேன். சரியா, மந்த்லி அண்ட் ஜூலை மந்த் ட்ரேட் எடுக்கணும். ஜூலை மந்த் 2 ஆப்ஷன் செல்லிங் ட்ரேட்ஸ் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எடுக்கும்போது லைவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். தென் இது ஹையராக பிரேக் ஆகுமா அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே ரிஜெக்ஷன் நடக்கணும். இங்கே ரிஜெக்ஷன் நடக்குது அப்படின்னா திரும்ப ஏற ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த முறை திரும்ப போயிட்டு 25,000 திரும்ப ஏற ஆரம்பிக்குதுன்னா 25,000 மார்க்கெட் போகுதுன்னா இந்த முறை வந்து மார்க்கெட்டு அகெயின் கீழே விழுந்துடாது. என்னையை பொறுத்த வரையில் திரும்ப ஏற ஆரம்பிக்குதுன்னா இது இந்த டைம் வந்துச்சுன்னா பிரேக் ஆகி அடுத்த ரேஞ்சு ரேலி போகிறதுக்கான வாய்ப்பு தான் நான் எதிர்பார்க்குறேன். சரியா, ஓகே, பிரேக் அவுட் பார்ப்போம். ரொம்ப டீப்பாக அரைச்சிருக்கான். இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து சுற்றி மார்க்கெட்டு என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத. அடுத்தது பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரியா, பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது நமக்கு அதே மாதிரி ஒரு 4 hour சார்ட் வச்சுப்போம். 4 hour சார்ட் ஆல்ரெடி வந்து பேங்க் நிஃப்டி ரிஜெக்ஷன் ஆன இடம் இது வந்து சப்ளை ஜோன்னு நம்ம வச்சுக்கலாம். சரியா, மேலே இந்த விக்கு ஓப்பனிங் டு ஹை கேண்டில் வந்துருக்கு தெரியுதுங்களா, இது ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில், ஒரு சப்ளை ஜோனு ரிஜெக்ஷன் ஆகிடுக்கு. இந்த ஜோனுக்கு மேலே க்ளோஸ் வைக்குதுன்னா பேங்க் நிஃப்டி நல்லா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஜோனுக்கு மேலே க்ளோஸ் வைக்கும்போது. சரியா, தென் நமக்கு வந்து மார்க்கெட் அடுத்த ரெசிஸ்டன்ஸுங்கிறது
57,754 அது வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நடுவில் மைனர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது நான் ஓவராலாக இது மந்த்லி நெக்ஸ்ட் ரேஞ்சுங்கிறது நான் சொல்கிறேன் பிரேக் அவுட்ஸ் கொடுக்கும்போது. சரியா? இல்லை பிரேக் அவுட்ஸ் கொடுக்கல, அகெயின் இந்த சப்ளை ஜோனில் ரிஜெக்ஷன் ஆகிறான், கீழே வரான் அப்படிங்கும்போது கீழே சப்போர்ட்டுங்கிறது நமக்கு சப்போர்ட் கண்டிப்பாக 54,546 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரிஜெக்ஷன் ஆகிறானா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக லைவில் பார்க்கலாம். லைவ்ல ட்ரேட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நான் லைவில் லெவல்ஸ் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இது வந்து ஒரு நல்லதாக இருக்கும். நீங்கள் என்ன ப்ரோ அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரேக் அவுட் என்ன சைட் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். நான் எதிர்பார்க்குறது ஹையராக தான். எனக்கு ட்ரெண்டு பொசிஷனலாக அப் ட்ரெண்ட் இருக்கிறனால மேலே பிரேக் அவுட் எதிர்பார்க்குறேன். சரி, ரெண்டாவது இதெல்லாம் ஓரளவுக்கு டெக்னிக்கல்ஸ் புரிஞ்சிருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, எப்பவுமே வீக்லி வீடியோவில் 2 பேசுவோம். ஒன்று டெக்னிக்கலு நெஃப்டி லெவல்ஸு, ரெண்டாவது வந்து இந்த இதில் ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஏன் அடிக்குது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்ப்போம். சரி, இப்போ ஏன் ஒரு ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன்னா என்னென்னு எடுத்துக்கலாம். ஆப்ஷனுங்கிறது எதுக்கு இருக்குன்னா, நம்மளோட போர்ட்ஃபோலியோவை பாதுகாக்கிறதுக்கு, நம்ம ஒரு எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு நம்ம என்ன பண்ணுறோங்கிறது இல்லை. ஆப்ஷன் எதுக்காக இருக்குது அப்படின்னா, நம்ம போர்ட்ஃபோலியோவை பாதுகாக்கிறதுக்கும், தென் வந்து நம்ம ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறதுக்கும், அந்த வாலட்டிலிட்டிலாம் இருக்குது இல்லைங்களா, இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக வந்து ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. சரியா? இண்டெக்ஸ் ஆப்ஷன் இருக்கும், இல்லை ஸ்டாக் ஆப்ஷனாக இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரேட் பண்ணுறோம். இப்போ ட்ரேட் பண்ணும்போது இப்போ நம்ம ஒரு ஃப்யூச்சரை பொறுத்த வரையில் நீங்கள் ஈஸியாக வந்து ப்ரைஸுக்கு பண்ணி உங்களுக்கு இப்போ ஒரு நிஃப்டி ஸ்பாட் வந்து ஒரு 100 பாயிண்ட் நகருதுன்னு வச்சுக்கோங்க. நிஃப்டி ஃப்யூச்சர் அந்த அளவுக்கு ஏறக்குறைய 90 ஒரு 100-110 பாயிண்ட் நகர்ந்துருவான். சரியா? அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்காது ஃப்யூச்சரை பொறுத்த வரையில். அதில் உங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்க்கு க்ரீக்ஸ் இருக்குது இல்லைங்களா, டெல்டா, காமா, வேகா, தீட்டா, இந்த மாதிரியான க்ரீக்ஸ் எல்லாம் இருக்காது. தொல்லை இல்லை. ஐவிக்கும் பெருசாக ரியாக்ட் ஆகாது ஃப்யூச்சரை பொறுத்தவரையில். ஆனால் ஆப்ஷன் அப்படி கிடையாது. ஆப்ஷன் வந்து அதில் இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் இருக்குது ப்ரோ. டெல்டா இருக்குது, தீட்டா இருக்குது. டெல்டா வந்து கம்மியாக இருக்கும்போது நம்ம எப்படி மார்க்கெட் நகர்ந்தாலும் சம்டைம்ஸ் ப்ராஃபிட் வர மாட்டேங்குது, மேலே நகர்றது. கால் ஆப்ஷன், முக்கியமாக கால் ஆப்ஷன் எடுத்து வச்சுட்டு நிறைய பேர் புட் ஆப்ஷன் எடுத்தால் கூட டைரக்ஷனுக்கு வந்துச்சுன்னா விக்ஸை ஷூட்டப் கொடுக்கும்போது, இந்தியா விக்ஸை ஷூட்டப் கொடுக்கும்போது ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஆனால் ஆப்ஷன்ஸ் வந்து கால் ஆப்ஷன் சைடில் நீங்கள் எடுக்கும்போது இந்தியா விக்ஸ் விழுகும், ஐவியும் விழுகும், மார்க்கெட் நினச்ச டைரக்ஷன் வந்தாலும் ப்ராஃபிட் வராது, ஸ்டாப் லாஸ் அடிக்கும். இப்போ என்னென்னா ஆப்ஷன்ஸை பொறுத்தவரையில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னது என்ன அப்படின்னா, ஆப்ஷனே ஸ்டாப் லாஸ் தான், ஆப்ஷனுக்கு ஸ்டாப் லாஸ் தனியாக வைக்க முடியாது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம போர்ட்ஃபோலியோவை பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரியான நம்ம ஒரு ஹெட்ஜிங்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷனே என்னது, ஒரு ஸ்டாப் லாஸ் தான். அப்படிங்கும்போது நீங்கள் ஆப்ஷனுக்கு ஆனால் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் இன்ட்ராடே, எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கிறது எனக்கு வேணால். இப்போ நீங்கள் டெக்னிக்கலாக பார்க்குறீங்க வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு இப்போ இந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். இந்த கேண்டில் வந்து பிரேக் ஆகி மேலே க்ளோஸ் 1 hour 4 hour கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டு என்ன பண்ணுறான், நீங்கள் கீழே ஸ்டாப் லாஸ் வைக்க டெக்னிக்கலாக பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், நான் மோஸ்ட்டாக வந்து பிரேக் ஆன கேண்டில் கீழேயே வந்து ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணிடுவேன். ஏன்னா பிரேக் அவுட்டுங்கிறது அக்ரெசிவ் ட்ரேடிங்கு, உடச்சிச்சுன்னா ரேலி கண்டினியூ ஆகும் வேகமாக அப்படிங்கிற இதில் தான் எடுக்கிறோம். ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் இப்போ எடுக்கிறோம், அந்த கேண்டிலோட லோ கீழே ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் இப்போ ஃப்யூச்சர் எடுக்கிறோன்னா ப்ராப்ளம் இல்லை. மார்க்கெட் இப்படி பிரேக் ஆகிட்டும் அரைச்சிக்கிட்டு இருக்கான், உடனே போகல, இப்படி கீழே வரான், இப்படி போகிறான், அரைச்சிக்கிட்டே இருக்கா, மூவ்மெண்டம் இல்லைன்னா ஃப்யூச்சர் ப்ராப்ளம் இல்லை. ஒரு 2-3 நாள் ஆனாலும் நமக்கு ஸ்டாப் லாஸ் வரலைன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஆப்ஷன் பொறுத்தவரை இப்போ ஒரு வீக்லி ஆப்ஷன், கால் ஆப்ஷன் எடுத்து வச்சிட்டிங்க, பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு, இப்போ ஒரு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். மார்க்கெட் உடனே நகரலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவான், இந்த 100 ரூபாங்கிறத அரைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம், அடுத்த நாள் வந்து 70 ரூபாய் ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருப்பீங்க, வந்தால் அடித்தா க்ளோஸ் பண்ணிக்கலான்னு. ஆனால் வந்து மார்க்கெட்டு கீழேயும் வராது மேலேயும் போகாது, அது என்ன பண்ணும், ரெண்டுக்கும் நடுவில் அரைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் எடுத்த ப்ரீமியம் கரைய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணிட்டு ஆப்ஷனில் ப்ரீமியமில் ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது. டெக்னிக்கல் அனாலிசிஸே இப்போ நம்ம பார்க்கணும், நான் யூஸ் பண்ணுறது ப்ரைஸ் ஆக்ஷன். சரியா? ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன அப்படின்னா, அந்த விலை நகரும், அந்த வாலும் அந்த ப்ரைஸை வச்சு நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணுறோம். ப்ரைஸை தான் அனலைஸ் பண்ணுறோம், ப்ரைஸுக்கு தான் ஸ்டாப் லாஸ் வைக்க முடியும். ஆனால் ஆப்ஷனை பொறுத்தவரை இருக்கிறது அதுக்கு ப்ரீமியம், அது ப்ரைஸ் இல்லை. சரி, ஆப்ஷன் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 100 ரூபா 200 ரூபா விலைக்கு விற்றுட்ருக்கீங்களா, அது ப்ரீமியம்.
ப்ரைஸ் கிடையாது. அப்போ ப்ரீமியமுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது, ப்ரைஸுக்கு தான் வைக்க முடியும். சரி என்ன ப்ரோ பண்ணுறது? நீங்கள் டெக்னிக்கலாக வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம், ஆப்ஷனில் என்ட்ரி எடுக்கிறோன்னா டெக்னிக்கல் ஸ்டாப் லாஸ் ஆப்ஷனுக்கு பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது, அது வந்து ப்ராப்ளம்ங்கிறீங்க. என்ன பண்ணுறது? இப்போ ஒரு 10,000 ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் வாங்கிட்டீங்க, சரியா? என்னை பொறுத்த வரையில் அதில் 50%, இப்போ 10,000 அதில் போட்டிருக்கீங்கன்னா 5,000 ரூபாய்க்கு மேலே அதில் லாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோமே. அரைச்சிருச்சு, நீங்கள் எடுத்த பிரேக் அவுட்டில் போகிறீங்க, மார்க்கெட் அரைச்சிக்கிட்டு இருக்கான், அரைச்சதுலேயே வந்து கிட்டத்தட்ட வந்து 5,000 ரூபாய் கரைஞ்சிருச்சு, அதாவது 100 ரூபாய்க்கு எடுத்தது 50 ரூபாய் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது அங்கே நீங்கள் வெயிட் பண்ணுறதுல ஒரு அர்த்தமும் இல்லை, சரியா? நான் ஆவரேஜ் பண்ணுறேன், மேபி ஒர்க் ஆகலாம் சம்டைம்ஸ், ஆனால் ஓவராலாக நீங்கள் வந்து லாங் டேர்ம் பார்க்கும்போது அது சரியாக ஒர்க் ஆகுமானா அது ரிஸ்கில் தான் கொண்டு போய் அதிகமாக நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் திரும்ப காமா பிளாஸ்ட் வந்து அந்த பிளாஸ்ட் வந்து இந்த பிளாஸ்ட் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது வேஸ்ட். ஏன்னா இப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு எடுக்கும்போது அதை 5,000 ரூபாய் ஆயிடுச்சு, பாதி ஆகிடுச்சு நீங்கள் போட்ட காசு. அப்படிங்கும்போது 50% லாஸ். கரெக்டாக 50%க்கு மேலே வந்து ப்ரீமியமில் லாஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கு மேலே லாஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் வந்து அதுவே அந்த ப்ரீமியமில் 50% ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்போவுமே. ஒன்று டெக்னிக்கலாக நீங்கள் போகிறீங்க, டெக்னிக்கல் ஸ்டாப் லாஸ் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கும்போது ப்ரீமியமுக்கு 50%க்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைக்காதீங்க, அதான் சரியான ஒரு இதாக இருக்கும். ஏன்னா மீதி இருக்கிற 5,000 ரூபா நம்ம காப்பாற்றலாம், நமக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் வரல அப்படிங்கும்போது. ஏன்னா அதுக்கு மேலே வந்து மார்க்கெட் நகரணும்னு வச்சுக்கோங்க, நகர்ந்தாலும் நம்மளால் ரெக்கவரி பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும், அப்புறம் எங்கே ப்ராஃபிட் பண்ணுறது? அதனால் 50% போதுமானது. ப்ரீமியமில் ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுனா பர்சன்டேஜில் வைங்க, டெக்னிக்கலோட லெவல் செட் வந்து இதுக்கு வச்சிங்கன்னா ஒர்க் ஆகாது, சரி? இது லைவில் புதுசாக வரவங்க நிறைய பேர் கேட்குறீங்க, எப்படி வந்து இந்த இது டெக்னிக்கலாக பார்த்து நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிறோன்னா ப்ரீமியம் கரைஞ்சி போயிடுது, அங்கே எப்படி வைக்கிறதுனா சிம்பிள் 50% இந்த ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். தென் இது மோஸ்ட்டாக இப்போ இதுலேயும் யூஸ் பண்ணுவாங்க, இந்த இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அங்கே வந்து ஈஸியாக வந்து இந்த ஹீரோ ஜீரோ போட்டு அதாவது 10 ரூபா போடுறேன் 30 ரூபா ஆகுமா, போனால் 10 ரூபா தானே, அந்த மாதிரியான ஸ்பெக்குலேஷனுக்கு தான் வருவாங்க. இந்த 2-3 நாள் ஹோல்டு பண்ணுவாங்க, பிடிஎஸ்டி இந்த மாதிரி ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு தான் இந்த கரைச்சலில் நிறையா பிரச்சனை இருக்குது. அதனால அவங்களுக்கு இந்த 50% நல்லாவே ஒர்க் ஆகும். இன்ட்ராடே ஆப்ஷன் செல்லர்ஸும் இதை யூஸ் பண்ணுவாங்க, 30% ப்ரீமியம் ஸ்டாப் லாஸு, 40% 50% ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க, சரியா? ஏன்னா 50%க்கு மேலே ஒரு ப்ரீமியம் கரையுது இல்லை மூவ் ஆகிடுச்சு, ப்ரைஸ் ஏறுது அப்படின்னாலும் அது ஏற்கனவே இருந்த ட்ரெண்டிங்கில் ட்ரெண்டு வந்து ஆப்போசிட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம், சரியா? அதனால் அதுக்கு மேலே நம்ம வந்து லாஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, ஜஸ்ட் அதுவே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து நான் இந்த ஆப்ஷன்ஸ் ப்ரீமியமில் சொல்லணும்னு நினச்சது, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு. தென் டெக்னிக்கல் எப்படி ப்ரோ? சரி, நான் ஒரு ஸ்டாக் எடுக்கிறேன், எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, தென் வந்து ஃப்யூச்சருக்கு எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, அதை சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக பிரேக் அவுட்டுக்கு சொல்லியிருக்கேன்ல, கேனலுக்கு கீழே தான் நான் வைப்பேன்னு, அதே மாதிரி அது எங்கே வைக்கலான் இருக்கேன், அது எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகாது. சம்டைம்ஸ் வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும், அங்கே நல்லா ஒர்க் ஆகும், சில இடங்களில் அது ஒர்க் ஆகாது, நம்ம மேனுப்புலேட் பண்ணிட்டு ஃபேக் அவுட் பண்ணிட்டு திரும்பி உள்ளே வந்துட்டு மேலே போயிடுவான். அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த டெக்னிக்கல் எல்லாம் பார்க்கலாம், சரியா? எப்படி வைக்கிறது என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், வேறு ஏதாவது வீடியோ போடலான்னு சொல்லுங்கள், லைக் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.